ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட முதல்ல கான்செப்ட் பார்த்துடலாம். இதுல சிம்பிள் கர்வ்னா என்ன, பாலிகன்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் கர்வ்ஸ் அப்படின்றது கை எடுக்காம வரையப்படுற, இப்படி கையை எடுக்காம வரைகிற கர்வ்ஸ் வந்து எல்லாமே வந்து சிம்பிள் கர்வ்ஸ் தான். இதுல வந்து எதெல்லாம் சிம்பிள் கர்வ்ஸ்ல வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் கர்வ்ஸ்னா கையை எடுக்கப்படாம வித்தவுட் லிஃப்டிங் த பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்பிள் கர்வ்ஸ்ல வரும். இப்போ இதே இது வந்து ஒரு கர்வ் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல 2 தடவை ட்ரேஸ் ஆயிருக்கு. ஒண்ணு மேல இப்படி ஒண்ணு மேல வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் கர்வ்ல என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து நாட் அ சிம்பிள் கர்வ். இது வந்து சிம்பிள் கர்வ் கிடையாது. இது இப்படி வந்து மேல மேல லைன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து நாட் சிம்பிள். காம்ப்ளெக்ஸ்ல வரும் அது. இது வந்து நாட் சிம்பிள் அப்படின்னு. ஆனா இது வந்து சிம்பிள் கர்வ் தான். சரி, கர்வுக்கும் பாலிகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிகன் அப்படின்றது வந்து சிம்பிள் ஃபிகர்ஸ் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ்ல இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இப்படி மீட் பண்றது இது வந்து அக்செப்டட் தான். ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து இப்படி வந்து ஜாயின் ஆகுறது வந்து சிம்பிள் கர்வ்ல அக்செப்ட் ஆகும். இப்படி மேல வந்து ட்ரேஸ் ஆகி போயிருந்ததுன்னா அதை வந்து சிம்பிள் கர்வ்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இதுவும் சிம்பிள் கர்வ் தான், இதுவும் சிம்பிள் கர்வ் தான். இது வந்து ஓப்பன் சிம்பிள் கர்வ்னு சொல்லுவாங்க. இதை வந்து க்ளோஸ்டு சிம்பிள் கர்வ்னு சொல்லுவாங்க. இது க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்டு சிம்பிள் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் கர்வ்ஸ் பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிகன்ஸ். பாலிகன்ஸ் இட்ஸ் a சிம்பிள் ஃபிகர் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ். லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம், 3 சைடு இருக்கலாம், 4 சைடு இருக்கலாம், 5 சைடு இருக்கலாம், 6 சைடு இருக்கலாம். ஆனால் அதில் வந்து எத்தனை சைடு இருக்குது அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியணும். அதுதான் வந்து பாலிகன்ஸ். மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ். கர்வ்ஸ் வராது, லைன் செக்மெண்ட்ஸாக வரும். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இதில் வந்து 3 சைடு இருக்குது. 4 சைடு வச்சு ஸ்கொயர் வரையலாம், 5 சைடு வச்சு பென்டகன் வரையலாம், ஹெக்ஸகன் வரையலாம். இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டால் மேடப் ஆகிருந்தால் அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பாலிகனோட டெஃபினேஷன் கேட்டால் இப்படி தான் சொல்லணும். சிம்பிள் க்ளோஸ்டு ஃபிகர் மேடப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ்னு சொல்லணும். பாலிகனில் வந்து மறுபடியும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்வெக்ஸ் பாலிகன், இன்னொன்று வந்து கான்கேவ் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எது கான்வெக்ஸ் எது கான்கேவ்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு வந்து நம்மக்கிட்ட 2 கண்டிஷன் இருக்குது. ஏதாவது ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கான்கேவ் பாலிகனுக்கு நான் இங்கே ஒரு பென்டகன் வரைஞ்சிருக்கேன். இதோட எல்லா ஆங்கிள்ஸையும் பாருங்களேன். இது உள்ள ஃபார்ம் ஆயிருக்க எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸும் வந்து 180 விட கம்மியாக தான் இருக்கணும். எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும், லெஸ் தென் 180 இருக்கும். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இவங்களோட எல்லா டயக்னல்ஸும் உள்ளதான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு வேர்டெக்ஸ் அப்படின்னா இது வந்து 5 வேர்டெக்ஸ் இருக்கு, அதான் 5 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா. இது பக்கத்து கார்னர்ல வரைஞ்சோம்னா இது வந்து நம்ம சைடுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இவங்களுக்கு நம்ம இப்படி லைன் போட்டோம்னா இது வந்து டயக்னல். இங்க இருந்து இங்க லைன் போட்டாலும் இது டயக்னல் தான். இது பக்கத்து வேர்டெக்ஸ்னால இதை சைடுன்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து டயக்னல் வரையணும்னா இவங்க 2 பேரையும் விட்டுறணும், ஏன்னா இது 2 சைட்ஸ் ஆயிடும். இதை தவிர மற்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம இப்படி கனெக்ட் பண்றோம் இல்லையா, இவங்க எல்லாமே வந்து டயக்னல்ஸ். இவங்க இருந்து டயக்னல் வரையணும்னா இவங்களுக்கு வரையலாம். இந்த மாதிரி எங்க நீங்க டயக்னல்ஸ் வரைஞ்சாலும் எல்லா டயக்னல்ஸும் டயக்ராம் உள்ளே வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லிடலாம். ஸோ கான்வெக்ஸ்க்கு நம்ம இந்த 2 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா. கான்கேவ் பாலிகன் அப்படின்னும் போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, இப்போ உள்ள வர எல்லா இன்டீரியர் ஆங்கிள்ஸும் கண்டிப்பாக லெஸ் தென் 180 இல்லாமல் இந்த மாதிரி மோர் தென் 180 இருக்கும். இந்த ஆங்கிள் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180. இப்போ இந்த லைன் வந்து இப்படி வந்ததுன்னா இதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இதுவே 180. இது 180 விட பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். 180 விட பெருசாக வர ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இந்த மாதிரி பெரிய ஆங்கிள் உள்ள வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்கேவ் பாலிகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டயக்னல் வந்து இதில் எல்லா டயக்னலும் இன்டீரியராக இருக்குல்ல, உள்ளே வந்திருக்குல்ல, இவங்களோட டயக்னல் வரைஞ்சோன்னா ஃபிகரை விட்டு வெளியில் வரும். இப்போ இது வந்து இது ஒரு கார்னர், இது ஒரு வேர்டெக்ஸ். இந்த வேர்டெக்ஸோட அடுத்த வேர்டெக்ஸ் இது. அப்போ இதை வந்து சைடுன்னு சொல்லிடுவாங்க. இதுலேருந்து இந்த வேர்டெக்ஸ்க்கு நம்ம லைன் வரைஞ்சோன்னா இது ஆக்சுவலாக டயக்னலான இந்த டயக்னல் இந்த ஃபிகரை விட்டு வெளியில் வருதுல்ல, டயக்னல் லைஸ் அவுட் சைடு, அதாவது எக்ஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. டயக்னல் வெளியில் வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா கான்கேவ் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 கண்டிஷன். ஏதாவது ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக இருக்கும், இன்டீரியராக வர ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக இருக்கும், அதாவது 180 விட பெருசாக இருக்கும். இல்லைனா டயக்னல் வந்து எக்ஸ்டீரியராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, கான்கேவ் பாலிகன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2 கண்டிஷன். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ முதல்ல எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3.1ல கிவன் ஹியர் ஆர் சம் ஃபிகர்ஸ். கொஞ்சம் ஃபிகர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 8 டயக்ராம் கொடுத்துட்டு கிளாசிஃபை ஈச் ஆஃப் தம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங். சிம்பிள் கர்வ் எது, சிம்பிள் க்ளோஸ்டு எது, பாலிகன் எது, கான்கேவ் எது, கான்வெக்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த டயகிராம்ஸ்ல இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இதுல எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள்னு பார்க்கலாம். சிம்பிள்னா கை எடுக்காம வரையணும். அதே மாரி மேல மேல ட்ரேஸ் ஆகக்கூடாது. இப்ப இந்த ஃபிகர் வந்து கை எடுக்காம வரைஞ்சிடலாம். இதையும் கை எடுக்காம வரைஞ்சிடலாம். ஆனா இத கை எடுத்தா தான் வரைய முடியும். ஒரு சர்க்கிள் போட்டு கை எடுத்தா தான் அடுத்த சர்க்கிள். இது வந்து சிம்பிள் கிடையாது. இது மேல மேல ட்ரேசிங் வரதுனால இதுவும் என்ன கிடையாது, சிம்பிள் கிடையாது. அப்படி பார்க்கும்போது கை எடுக்காம மேல மேல ட்ரேஸ் ஆகாம வர்ற டயகிராம்ஸ் வந்து ஃபிகர் 1 வருது, ஃபிகர் 2 வருது, 3 வரல, 4 வரல. ஏன்னா மேல ட்ரேஸ் அப் ஆயிருக்கு. டயகிராம் 5 நம்ம கை எடுக்காம வரைஞ்சிடலாம். அதே மாரி 6 வரைய முடியும். அதே மாரி 7ம் வரைய முடியும். இவங்கலாம் வந்து சிம்பிள் கர்வ்ஸ். ஸோ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸ் அப்படின்னும்போது க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு டைப் தான். ஏன்னா எதுவுமே வந்து ஓப்பனா இல்ல டயகிராம்ல. அப்ப நம்ம சிம்பிள் கர்வ்னு பார்த்த எல்லாமே சிம்பிள் க்ளோஸ்டுலயே வந்துருவாங்க. ஸோ இப்படி எழுதிடலாம். ஸோ பாலிகன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். இப்ப டயகிராம் 7 வர்றது ஏன்னா இந்த இடத்துல கர்வ் வந்திருக்கு. இது க்ளோஸ்டு தானே, இது பாலிகன் கிடையாதுல்ல. இதுலயும் கர்வ் வந்திருக்கு. அப்ப இதுவும் பாலிகன் கிடையாது. இதுவும் கர்வ் மாரி இருக்கு. இதுவும் பாலிகன் கிடையாது. அப்போ 1ம் 2 மட்டும் தான் இதுல வரும், பாலிகன்ஸ்ல வரும். ஸோ 1 அண்ட் 2 சிம்பிள் கர்வ்ஸா இருந்தா தான் பாலிகன்ஸ்ல வரும். அதுவும் லைன் செக்மெண்ட்டா இருக்கணும். ஸோ இதுல இருந்து தான் ஆன்சர் வரும். ஆனா 1 அண்ட் 2 மட்டும் தான் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட். அதனால 1 அண்ட் 2 தான் வரும். அடுத்து வந்து கான்வெக்ஸ் பாலிகன் எதுன்னு கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் அப்படின்னும்போது எல்லா ஆங்கிளும் 180 விட சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா டயகனல்ஸும் உள்ளே டிரா ஆகும். டயகிராம் 2ல பாருங்க எல்லா டயகனல்ஸும் உள்ளே டிரா ஆயிருக்கும். ஸோ டயகிராம் 2 தான் உங்களோட ஸோ நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து கான்கேவ் பாலிகன். கான்கேவ் பாலிகன்னும் போது ஏதாவது ஒரு டயகனல் வந்து டயகிராமேட்டிக் எக்ஸ்டீரியரா வரும். ஃபிகர் 1லயே பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் கூட இதே தான் எடுத்தோம். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரையப்படுற டயகனல் வந்து ஃபிகருக்கு வெளியே வருது. அப்ப அது டெஃபினட்டா கான்கேவ் பாலிகன் தான். ஸோ டயகிராம் 1 தான் கான்கேவ் பாலிகனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்க இருக்க ஃபிகர் வச்சு இங்க இதெல்லாம் வந்து கிளாசிஃபை ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். வாட் இஸ் அ ரெகுலர் பாலிகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெகுலர் பாலிகன்னா மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ரெகுலர் பாலிகன்னா அந்த பாலிகனோட எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெகுலர் பாலிகன். ஸோ வாட் இஸ் ரெகுலர் பாலிகனுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். எ பாலிகன் வித் ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆங்கிள் இஸ் கால்ட் ரெகுலர் பாலிகன். கீழே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் த நேம் ஆஃப் த ரெகுலர் பாலிகன் ஆஃப் 3 சைட்ஸ். 3 சைட்ஸ் ஒரு ரெகுலர் பாலிகன் தான். அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. 3 சைட்ஸ் இருந்தா ட்ரையாங்கிள் இல்லையா? இதோட எல்லா சைடும் இதோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதோட பேரை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4 சைட்ஸ் இருக்க ஒரு ரெகுலர் பாலிகனோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 சைட்னா இதோட 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். இதோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த டயகிராமுக்கு பேரு ஸ்கொயர். 4 சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தா அதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். அடுத்து 6 சைட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6 சைடு இருக்கிற டயகிராமுக்கு பேர் வந்து ஹெக்ஸகன். இதுல 6 சைடும் ஈக்குவலா இருந்து இந்த 6 ஆங்கிளுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஹெக்ஸகனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரெகுலர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம மற்ற எல்லா ஃபிகருக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ இப்படிதான் எழுதணும். ஸோ இது வந்து ஃபிகர்ஸோட நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 சைடு இருந்தா நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். 4 சைட்ஸ் இருந்தா குவாட்ரிலேட்ரல் ஜெனரல் நேம். 5 சைடு இருக்கிற ஃபிகரோட பேர் வந்து பென்டகன். 6 சைடு இருந்ததுன்னா ஹெக்ஸகன். 7 சைடு இருந்ததுன்னா ஹெப்டகன் அப்படின்னு சொல்லணும். 8 சைடு இருக்க ஃபிகரோட பேர் வந்து ஆக்டகன். 9 சைட்ஸ் இருந்துச்சுன்னா நானோகன்னு சொல்லுங்க. 10 சைட்ஸ் இருந்ததுன்னா டெக்காகன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.